الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد صلاة الجمعة ஜும்மாவுடைய தொழுகை சம்பந்தமான பாடம். ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது, இது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு சிறப்பும் கூட. ஏனைய சமுதாயத்துக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகின்றது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அன்னஹு ஸமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் நஹ்னுல் ஆஹிரூன ஸாபிகூன யௌமல் கியாமா பைத அன்னஹும் ஊத்துல் கிதாப மின் கப்லினா ஸும்ம ஹாதா யௌமுஹும் அல்லதி ஃபுரித அலைஹிம் ஃபக்தலஃபு ஃபீஹி ஃபஹதான அல்லாஹு ஃபன்னாஸு லனா ஃபீஹி தபஉன் அல் யஹூது கதன் வன் நஸாரா பாத கத். இந்த புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நாங்கள் உலகத்தில் கடைசியாக வந்தவங்க, ஆனால் கியாமத்துற நாளில் எல்லாரையும் முந்தி இருப்போம். அப்படின்னா முதல்ல சொர்க்கம் போவோம். எங்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற யஹூதி நஸ்ரானிகளுக்கு இருந்தாலும் நாங்கள் தான் முதல்ல சொர்க்கம் போவோம். இந்த நாள் இருக்கிறதே உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட நாள், அதாவது ஜும்மாவுடைய நாள். அதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறான் அப்படின்னா உம்மத்தி முஸ்லிமாவுக்கு ஜும்மாவுடைய தினம் இதுதான் என்பதை சரியாக அல்லாஹ்ங்களுக்கு வழிகாட்டினான். மற்ற மக்கள் எங்களை பின்தொடர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னா எங்களை அடுத்து வருகின்றார்கள். நாளைக்கு யஹூதிகளுடைய புனித நாள், அதாவது சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் நசாராக்களுடைய ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்னா ஜும்மாவுடைய நாள் வணக்கத்துணைய தினமாக அவர்களுக்கும் சொல்லப்பட்டது, ஆனால் அவங்க மாற்றி கொண்டாங்க. யஹூதிகள் சனிக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க, நசரானிகள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க. ஹைர், ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறதே, இது மக்கால கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி, ஹிஜ்ரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. ஆனால் மக்கால நிறைவேற்றப்படாத காரணம் முஸ்லீம்களுடைய பலகீனத்தின் காரணமாக. அதே மாதிரி அவங்க எந்த பலகீனத்தில் இருந்தாங்க, முஸ்லீம்கள் குறைவாக இருந்தாங்க, காஃபிருடைய ஆதிக்கம் கூடுதலாக இருந்துச்சு. அவங்க ஒரு இடத்துல ஒன்று சேருவது என்பது சிரமமான காரியமாக இருந்ததுனால மக்கால நிறைவேற்றப்படலை. முதலாவதாக ஜும்மா நிறைவேற்றப்பட்டது மதீனால தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடியே அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவங்க முதலாவது ஜும்மா தொழுவிச்சாங்க. அவங்க தான் அவ்வல் மன் ஜம்மா லஹா, ஜும்மாவுடைய தொழுகைக்கு முதலாவது சேர்த்தவர் அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரிவாயத் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ ஜும்மா ஃபர்து என்பதற்கு ஆதாரம் குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹ் தஆலா சூரத் ஜும்மால சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஈமான் கொண்ட மக்களே, ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகைக்கான உங்களுக்கு அழைக்கப்பட்டால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம், தொழுகையின் பக்கம் விரையுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. நீங்கள் அவ்வாறு விரைகிறதைக்குதே, துனியாவுடைய காரியங்களை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய திக்ர் என்பதற்கு சிலவங்க ஜும்மாவுடைய பயானின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது திக்னா அல்லாஹ்வுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம், அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம், அது ஜும்மாவுடைய பயான். அதன் பக்கம் கூட அல்லாஹ் விரையும்படி அல்லாஹ் சொல்கின்றான். இவ்வாறு நீங்கள் விரைகிறதை நீங்கள் அறிந்து கொண்டால் மிக சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி நிறைய ஹதீஸில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு ரிவாயத்தில் அபூ தாவூத் ஷரீஃபில் அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிப் அலா குல்லி முஸ்லிம். ஜும்மா ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாயமான வாஜிபான தொழுகையாகும். இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அன்னஹுமா சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அலா அவாதி மிம்பரிஹி, தன்னுடைய மிம்பரில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லயன்தஹியன் அக்வாமும் அன் வதஈஹிமுல் ஜும்ஆத். சில மக்கள் ஜும்மாவுடைய தொழுகை விட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவ்வாறு விடுவதை விட்டு அவர்கள் தவிர்ந்து கொள்ளட்டும், அப்படின்னா ஜும்மாக்கு வரட்டும். அவுலா யஹ்திமன் அல்லாஹ் அலா குலூபிஹிம், அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுவான். சும்மல யகூனுன்ன மினல் காஃபிலீன், அதுக்கு பிறகு அவங்க மறதியாளருடைய கூட்டத்தில் ஆகுவாங்க. ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்கண்டா, மஸ்ஜிது நபவி ஒன்று இருந்துச்சு, அதை சுற்றின 8 பள்ளிவாசல் மதீனா முனவரால இருந்தது. ஜும்மாவுடைய தொழுகை ஒன்று தான் நடந்துச்சு. ஏனைய தொழுகைகள் அந்த 5 நேர தொழுகைகள் அங்கங்கே நடக்கும். ஜும்மாவுடைய தொழுகைக்கெல்லாம் மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வருவாங்க. மதீனா முனவராக்குள்ளால் உள்ளவங்க மட்டுமல்ல, மதீனா சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அங்கே தான் வருவாங்க. அவ சிலவங்க வராமல் இருப்பாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொன்னாங்க, அப்படி வராமல் இருக்காதீங்க, அப்படி இருந்துட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விடுவான். அப்போ முத்திரையிட்டால் நீங்கள் மறதியாளுடைய கூட்டத்தில் சேர்ந்துருவீங்க. அப்போ ஜும்மா ஷரியத் ஏன் கடமையாக்கி இருக்குது, அதில் நிறைய ஹிக்மத்துகள், நிறைய காரணங்கள் இருக்கின்றது, நிறைய பிரயோஜனங்களும் இருக்கின்றது.
அதை சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், முஸ்லீம்கள் அந்த ஊருடைய எல்லா மக்களும் ஒரு நேரத்தில் வாரத்தில் ஒரு தடவையாவது சந்திக்க வேண்டும். ஜும்மாவுடைய மஸ்ஜிதில், அதுவும் குறிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது. ஏனைய தொழுகையில் அவங்களோட பள்ளியாசில் தொழுவாங்க, ஆனால் கிழமை குறுக்கா அவங்க வந்து சேரணும். இதே மாதிரி அதில் மார்க்க உபதேசங்கள் அவங்க கேட்கணும். அந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் இருந்தால் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக முஸ்லீம்களுக்குள்ளால் அன்பு, நேசம், ஒற்றுமை உண்டாகும். இதே மாதிரி அவங்களுக்குள்ளால மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஒரு இமாமு கீழே அவங்க ஒன்று சேர வேண்டும். அதனால் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம்தான் வாரம் ஒரு நாள் ஊருடைய எல்லா மக்களும் ஒன்று சேர்வார்கள். அப்போ ஜும்மாவுடைய நிபந்தனைகள் ஷாஃபி மதவை பொறுத்த வரைக்கும் ஜும்மா பல இடங்களில் நடக்கலாம். ஊருடைய ஒரு பகுதியில் நடக்கும், இடம் போதாட்டி பிரிஞ்சு கூட சேர்த்துக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அதுக்கு பல நிபந்தனைகள் இருக்குது. இப்போ ஹனஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் நகரமாக இருக்கணும். கிராமமாக இருந்தால் கூட ஜும்மா தொலையலாது. அதனால் கிராம மக்கள் கூட 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் கூட பிரயாணம் செஞ்சு ஜும்மாவுக்காக வேண்டி நகரங்களுக்கு வருவாங்க. ஊரில் ஜும்மா தொழ மாட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு ஜும்மா எதுக்குண்டா அந்த ஊருடைய எல்லா பகுதி, அந்த கிராமங்கள் எல்லாம் ஒன்று சேரன்பேக்காக வேண்டி. அது ஒவ்வொரு ஜும்மாவும் பெருநாளுடைய தொழுகை மாதிரி பெரிய க்ரௌட் ஒன்று இருக்கும். எங்களுடைய ஜும்மா மாதிரி இருக்காது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியூர்கள் இதெல்லாம் வருவாங்க. அப்போ அதனால தான் இது கட்டாயமாக ஒன்று சேர வேண்டும், மார்க்க விஷயங்களை பற்றி அவங்க ஆராய வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்கான சந்தர்ப்பத்தெல்லாம் கொடுத்துருக்கின்றான். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை வலியுறுத்திருக்கிறாங்க. விடுறதுனால உள்ள எச்சரிக்கைன்னு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ரிவாயத்தில் வருது, மன் தரக்க ஸலாஸ ஜும்இன் தஹாவுனன் தப அல்லாஹு அலா கல்பி. யார் ஜும்மாவை 3 ஜும்மா பொடுப்போக்காக விடுகின்றாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தின் மீது முத்திரையிட்டு விடுவான், சீல் வச்சிடுவான். அப்போ 3 ஜும்மா தொடர்படின்னு சொல்லப்படலை. 3 ஜும்மா தொடராக விட்டால் இல்லை, 3 ஜும்மா விட்டாலே இந்த நிலைமை. அதனால் ஜும்மா எந்த விதத்திலையும் விடுறதுக்கு மார்க் அனுமதி இல்லை. ஆனால் இந்த சில அஸ்பாபுகளை வச்சு தான் ஜும்மா கடமையாகுது. அதுக்கு சில நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனைகள் பூர்த்தியானா ஜும்மா விடக்கூடாது. முதலாவது முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் இல்லாட்டி காஃபிர் மீது ஜும்மா உலகத்தில் கட்டாயம் அல்ல. ஆனால் அதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். ஏன் நீ தொழலண்டு, அதுக்குள்ள தண்டனை கொடுக்கப்படும். அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்லையும் ஜக்காத்தை பற்றி அவங்க முஷ்ரிக்கீன்கள் ஏன் கொடுக்கலன்னு கேட்கப்படும். தொழுகை பற்றி எல்லாம் சொல்கிறான். அது மாதிரி ஜும்மாவும் தொழுகையில் உண்டு என்பதனால் அதை பற்றி கேட்கப்படும். 2ஆம் நிபந்தனை புலூக், பாலிகாக இருக்கணும், பருவ வயது அடைஞ்சிருக்கணும். அதனால் பருவ வயது அடையாதவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. 3ஆவது நிபந்தனை புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். அதனால் மஜ்னூன், பைத்தியக்காரர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆக்கிலாக இருக்கணும். அப்போ மஜ்னூனுக்கும் பைத்தியக்காரர்களுக்கு ஜும்மா கிடையாது. இதே மாதிரி ஹுர்ரியத்துல் காமிலா, பூர்த்தியான சுதந்திரம் இருக்கணும். அதனால் அடிமைகள், ரகீக், முக்காத்தப், இது போன்ற உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள், முழுமையான அடிமைகள், இவங்க யாருக்கும் ஜும்மா கடமை இல்லை. ஏண்டா அவங்க எஜமானுடைய வேலைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜும்மா கிடையாது. இதே மாதிரி 5ஆவது நிபந்தனை ஸுக்கூரா, ஸக்கராக, ஆண்களாக இருக்க வேண்டும். பெண்கள் மீது ஜும்மா கடமை இல்லை. ஃபல தஜிபு அல நிசா, பெண்களுக்கு கடமை இல்லை. ஏன்னா அந்த பெண்கள் வீட்டுடைய காரியங்கள், பிள்ளைகளை பராமரிக்கிறது, இது போன்ற காரணங்கள் ஈடுபடுவாங்க. அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று சேருவது என்பதை பெண்களுக்கு சிரமம் என்பதனாலே மார்க்கம் அவர்கள் மீது ஜும்மா கடமையாக்கல. அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களில் ஒன்று சேருவாங்கண்டா அங்கே கலப்புகள் ஏற்படும். இதனால் ஃபித்னாக்கள் இடம்பாடு இருக்கிறதுனால பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆனால் ஜும்மா சமூகம் அழித்து தொழலாமான்னு கேட்டால் அதுக்கு அனுமதி இருக்குது. பெண்கள் ஒதுக்குப்புறமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து சேர்ந்து கொள்ளலும்னு சொன்னால் தடை இல்லை. தொழுகை நிறைவேறும். ஆனால் அவர்கள் மீது ஃபர்ல் அல்ல. இதே மாதிரி 6ஆவது உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நோயாளியாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு சமூகம் அளிக்க இயலாட்டி சிஹத்துல் ஜிஸ்மியா, உடலுடைய ஆரோக்கியம் முழுமையாக இருக்கணும். அவருக்கு ஜும்மாவில் சமூகம் அளிக்க முடியாது. கொஞ்சம் அதிகமான நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி அதில் நோய் கூடும், சுகம் கிடைக்க தாமதமாகும். இது போன்ற காரணங்கள் இருந்தால் அவர் பள்ளிவாசலுக்கு ஜும்மாக்கு வராமல் இருக்கலாம். அதோட நோயாளியோடு சேர்த்து நோயாளியை கவனிக்கிறொருத்தர் இருந்தார்னா அவர் இல்லாட்டி நோயாளிக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் அவர் சொந்தக்காரரோ இல்லையோ யாராக இருந்தாலும் ரூம்மேட் இல்லை யாராக இருந்தால் அவங்களும் துணைக்கு இருக்கலாம். அப்போ அவங்க ஜும்மாவுக்கு போகாமல் அந்த நோயாளியை கவனித்து கொண்டிருக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. 7ஆவது காரணம் ஜும்மா கடமை என்பதற்கு ஜும்மா நடக்கக்கூடிய இடத்துல அவர் முக்கியமாக இருக்கணும். இகாம பி மஹல்லில் ஜும்மா நடக்கக்கூடிய ஊரில் அவர் தங்கிய இருக்க வேண்டும். அப்படின்னா பிரயாணியாக இருந்தால் ஜும்மா கடமை இல்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பிரயாணத்தில் அவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆனால் நிபந்தனை என்னன்னு சொன்னால்
ஜும்மாவுடைய தினம் ஃபஜ்ருக்கு முன்னாடி அவர் பிரயாணத்தை தொடங்கிடணும். ஜும்மாவுடைய ஃபஜ்ருக்கு முன்னாடி பிரயாணத்தை தொடங்கினாத்தான் அவருக்கு ஜும்மாவை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி இல்லாட்டி ஜும்மா ஃபஜ்ருக்கு பிறகு பிரயாணத்தை தொடங்கினார் என்றால் ஜும்மா மிஸ் ஆகுண்டா அவர் அப்படி பிரயாணம் செய்யக்கூடாது. அப்படின்னா ஜும்மா போகிற இடத்துல தொழுதுகொள்ளையிலும் வழியில் தொலையிலுண்டா அவர் பிரயாணம் செய்யலாம். இல்லாட்டி ஃபஜ்ருக்கு பிறகு அன்றைய ஜும்மாவுடைய தினம் ஜும்மா மிஸ் ஆகும் என்றால் ஜும்மா நடக்காத இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி போகிறோன்னா இடையில தொழக்கூடிய வசதி இருக்க வேண்டும். அதே மாதிரி இவர் போயிருக்கக்கூடிய ஊரில் ஜும்மா நடக்குது. அப்போ அவர் ஃபஜ்ருக்கு முன்னாடி வெளியாகி இருந்தாலும் அவர் மீது ஜும்மா கடமை இல்லை, கலந்து கொள்ளணும் கட்டாயம் இல்லை. கலந்து கொண்டால் நிறைவேறும் தொழுகை, ஆனால் கட்டாயம் இல்லை, ஃபர்ல் அல்ல. அதே மாதிரி இந்த ஊரில் 40 பேரோட குறைவாக ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னா அவர்கள் வந்து ஜும்மா கடமை இல்லை. 40 பேர் குறைஞ்சது இருக்கணும், அதுவும் நிபந்தனை. 40 பேரை விட குறைய இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. அவங்க தொழுதாங்கண்டா அதோட நிபந்தனை இருக்குது, லோஹரையும் சேர்த்து தொழுதுகொலை சிறந்தது. இல்லாட்டி சிலவனுடைய கருத்து ஜும்மா மட்டும் தொழுதான் நிறைவேறாது, ஏன்னா 40 பேர் பூர்த்தியாகுது என்பது இன்னொரு நிபந்தனை. ஹைர், அடுத்தது இப்போ இவ்வளோ நிபந்தனைகளுக்கு ஹதீஸில் ஆதாரம் அபூதாவுதுடைய ரிவாயத்தில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிப் அலா குல்லி முஸ்லிமின் ஃபி ஜமாஅத்தின் இல்லா அர்பாஅத்தின். ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஜும்மா உடைய தொழுகை ஜமாத்தா தொழுவதை கட்டாயம். ஜும்மாவுடைய தொழுகை தனியே தொழ முடியாது. இமாம் ஜமாத் முடிஞ்சிட்டது, ஜும்மா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டாருண்டா அவருக்கு ஜும்மா கிடையாது. அடுத்து எந்த ரக்காத் அடைஞ்சால் ஜும்மா கிடைக்கும் என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரும். ஹை, அப்போ 4 பேர். ஒன்று ஜும்மா கடமை இல்லாதவர் அப்து மம்லூக், ஒரு அடிமை, அவிம்ரா அல்லது பெண், அவ் சபி அல்லது பருவவயது அடையாத பொடியன் ஒன்று சிறுவர், அவ் மரீப் அல்லது நோயாளி. இவங்க 4 பேருக்கும் ஜும்மா கடமை இல்லை. தாரக்குத்தினுடைய ரிவாயத்தில் வருது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபஅலைஹில் ஜும்ஆ. யாரெல்லாம் மீது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் மீது ஜும்மா கட்டாயம், ஃபர்லு. இல்லம் ராத்தன், பெண் மீது, அவ் முசாஃபிர் அல்லது பிரயாணி, அவ் அபுத் அல்லது அடிமை, அவ் மரீத் அல்லது நோயாளி. இவங்க 4 பேருக்கு ஜும்மா கடமை இல்லை, மற்றவங்க மீது கடமை. இதே மாதிரி அபூதாவதில் வருது, அல் ஜும்ஆத்து அலா குல்லி மன் சமி அன் நிதா. யார் அதானுடைய சத்தம் கேட்குறாரோ, அப்படின்னா ஜும்மா நடக்கக்கூடிய ஊரில் இருக்கிறாரோ ஒவ்வொருத்தர் மீது ஜும்மா கடமை. ஆனால் விதி விலக்கு மேலே சொல்லப்பட்டவர்கள். அப்படி இல்லாதண்டா மற்ற எல்லாரும் மீது ஜும்மா கடமை. இது ஜும்மாவுடைய கடமையாகக்கூடிய நிபந்தனைகள். அடுத்தது அதை நிறைவேற்றுறதுக்கும் சில நிபந்தனை இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சோமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.